ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சப்பயிர் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 10 பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். காய்கறியில் நல்லா உப்பு சாரத்துக்காண்டி நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதங்கட்டும். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறியில் நல்லா சாறுற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு மசாலாவோட போகிற வரையும், அந்த பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மொச்சை ஊற வச்சு வேக வச்ச மொச்சையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் மொச்சை எடுத்திருக்கேன். அதோட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, குழம்புக்கு தேவையான தண்ணி. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.